வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் தான் இந்த கிழங்கு வறுவல். இந்த கிழங்கு வறுவல் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஏங்கிட்டனா அந்த தயிர் சாதம் அந்த புளிப்பு தன்மையோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு காரசாரமாக சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் எப்படி மசாலா போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட கரெக்டாக எப்படி குக் பண்ணுறது உடையாமல் எடுத்துகிட்டு வரதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு நிறைய பேர் சோம்பு போட மாட்டாங்க. இந்த சோம்பு கண்டிப்பாக போட்டுருக்கணும். அதாவது சோம்பு பவுடர். எதுக்காக இந்த சோம்பு பவுடர் போடுறங்கன்னா அந்த வாசனையை எடுத்து கொடுக்கும். அந்த ஸ்பைஸோட லெவலை உங்களுக்கு கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சோம்போட வேலை. அதனால தான் கண்டிப்பாக சோம்பு பவுடர் போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் 5-6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு பீல் பண்ணி முடித்த பிறகு டைரெக்டாக தண்ணியில் போடணும். கடையில் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும்போது 2 விதமான உருளைக்கிழங்கு இருக்கும். நார்மலாக கடைக்கு போனால் நம்மளுக்கு கறிக்கு யூஸ் பண்ணுற கிழங்கு தான் கிடைக்கும். சிப்ஸுக்கு யூஸ் பண்ணுற கிழங்கு அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது, அந்த கிழங்குக்கு ஒரு கார்னராக பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு காய் நல்லா இருக்காது, வெந்து வராது, அதே டைமில் மசாலாவும் கூடி வராது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால் நல்ல கிழங்கு நல்லா குவாலிட்டியாக பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ண உடனே தண்ணியில் போடணும். கலர் மாறக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது, கிழங்கை இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாக கட் பண்ணால் கண்டிப்பாக கிழங்கு என்னாவும் உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சதுன்னா மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதாவது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சொல்கிறேன். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரைங் பண்ணல நல்லெண்ணெய், வேறு எந்த ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் தான் இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதாவது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு டைரெக்டாக அந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எதுக்காக இந்த மாதிரி வதக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த எண்ணெயிலே குக் பண்ணி உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். நீங்கள் எடுத்த உடனே தண்ணி போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகாது, டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. இதுதான் விஷயம். இப்போ நல்லா வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த கிழங்கெல்லாம் போட்டு முடித்த பிறகு இந்த மசாலா, இந்த கிழங்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொத்தமல்லி, நீங்கள் எந்த ஒரு சவுத் இந்தியன் டிஷ் பண்ணாலும் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லை சாம்பார் பண்ணலாம் நினைப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஷெஃப் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைலாம் சாம்பாரே பண்ண மாட்டார், கொத்தமல்லிலாம் சிக்கன் கறியும் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு பர்டிகுலராக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருப்பார். ஸோ இப்போ இந்த கிழங்குலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது 50% நல்லா வெந்திருக்கும். இதுக்கு பிறகு மூடி போடாமல் நல்லா வேக வைக்கணும். எதுக்காக மூடி போடாமல் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மூடி போட்டால் சீக்கிரமாக வெந்து வரும், ஆனால் ஸ்டீம் ஆகும். ஸ்டீம் ஆனால் தண்ணி விட ஆரம்பிக்கும், ட்ரை ஆகாது. அதனால தான் 50%க்கு மேலே மூடி போடாமல் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெந்து வர டைமில் சோம்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரையாக சுக்கா ஸ்டைலில் சாப்பிட்டு பாருங்களேன், அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.
மிஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். உருளைக்கிழங்கு வறுவல் எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணுவோம் அப்படி சொல்லி நினைப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சில்லி போட தனியாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இதே குழம்புத்தூள் வச்சு பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷன் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.